வணக்கம். புதுக்குறள் ராமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, துன்பம் தன்னை ஆட்கொள்ள மனம் தன்னை பண்படுதல் நன்று என்று ஒரு புதுக்குறள். பண்படுதல் என்று சொன்னால் சாந்தமடைதல் என்று பொருள். அதாவது, துன்பம் நம்மை வாட்டும் போது நமக்கு ஒரு அனுபவத்தை உருவாக்கி மனதை சாந்தப்படுத்தவும் திடப்படுத்திக் கொள்ளவும் தான் என்பதை புரிந்து கொண்டு மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த புதுக்குறள் இயற்றப்பட்டுள்ளது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு நிலம் நம்மிடத்திலே உள்ளது. அந்த நிலத்தை நாம் பண்படுத்திவிட்டால் அது களை, முள் செடிகள், மரம் போன்றவைகள் வளர்ந்து அந்த நிலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலை உருவாகும். ஆனால் அதே சமயம் அந்த நிலத்தை பண்படுத்தி உழுது விவசாயம் செய்தோர் என்று சொன்னால் அந்த நிலம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதே போல்தான் நமது மனமும். எப்படி என்று சொன்னால், துன்பம் நமக்கு ஏற்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய கோபதாபங்களை எல்லாம் களைந்து அதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்களையும் தன்மைகளை ஆராய்ந்து களைந்து மனதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நம்ம மனதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சீர்படுத்திக் கொள்கின்ற பொழுது நம்முடைய மனது நிச்சயமாக சாந்தமாகவும் தூய்மையாகவும் ஆகும். சில கருத்துக்களும் அறிவாற்றலும் அதனால் நமக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் மனதை சாந்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.